வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 4 சைட் சேனல். பீட்ரூட் இனிப்பு சுவை உள்ள காய்கறி என்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பெரும்பாலானோர் இதை விரும்பி சாப்பிடுகின்றனர். பீட்ரூட்டை சமைத்துதான் சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பீட்ரூட்டில் சிறிது நாட்டு சர்க்கரை சேர்த்து சாறாகவும் அருந்தலாம். இதில் அனைத்து விதமான நோய்களுக்கும் பலன் இருப்பதால் இதனை சஞ்சீவி என்றும் கூறுவர். பீட்ரூட்டின் பயன்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுவரைக்கும் நமது 4 சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் நமது பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். பீட்ரூட்டில் எண்ணற்ற பயன்கள் இருந்தாலும் மிக முக்கிய 15 பயன்களை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க. 1. பீட்ரூட்டில் நிறைந்திருக்கும் ஊட்டச்சத்துக்கள் நம் உடலில் உள்ள நோய் கிருமிகளை எதிர்த்து போராட தூண்டுகிறது. இதய நோய்களில் இருந்து நம்மை காக்கிறது. 2. பீட்ரூட்டில் இருக்கும் போரான் எனும் ரசாயன மூலப்பொருள் இல்லற வாழ்க்கை மேம்பட நல்ல முறையில் உதவுகிறது. 3. பீட்ரூட்டில் கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பாஸ்பரஸ் போன்ற நிறைய கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் நமது உடல் ஆரோக்கியம் அடைகிறது. பீட்ரூட்டில் குறைந்த கலோரிகள் மற்றும் நல்ல கொழுப்பு சத்துக்கள் அடங்கியுள்ளன. 4. நமது உடலுக்கு அன்றாடம் தேவைப்படுகிற வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி ஆகியவை பீட்ரூட்டில் எளிதாக கிடைக்கிறது. இதில் உள்ள போலிக் அமிலம் நம் உடலில் இருக்கும் செல்களுக்கு மிகவும் தேவையானதாகும். 5. தலைமுடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளை நீங்க தினந்தோறும் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது நல்ல பயன் தரும். 6. நாம் உண்ணும் உணவுகளில் உள்ள பல கழிவுப் பொருட்கள் நமது உள்ளுறுப்புகளில் சேர்ந்து கொள்கின்றன. வாரத்திற்கு ஒரு முறையாவது பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதால் உடலில் உள்ள கழிவுகள் நீங்கும். 7. இரத்தத்தில் சிவப்பணுக்களின் குறைபாடுகளால் குழந்தைகளுக்கு இரத்தச்சோகை ஏற்படுகிறது. தினமும் பீட்ரூட் ஜூஸ் அருந்தினால் சிவப்பணுக்கள் அதிகமாகி இரத்தச்சோகை நோய் அடியோடு நீங்குகிறது. அத்துடன் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் சரியான அளவில் இருக்கும்படி செய்கிறது இந்த பீட்ரூட். 8. நமது உடலில் பல இடங்களில் புற்றுநோய் ஏற்படுகிறது. அதில் ஈரல் புற்று, மாற்று கணைய புற்று மிகவும் ஆபத்தான புற்றுநோய்களில் ஒன்றாகும். பீட்ரூட் ஜூஸை தினமும் ஒரு வேளையாவது அருந்துவது இவ்வகை புற்றுநோய்களை ஏற்படாமல் தடுக்கிறது. 9. உடலில் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை தொடர்ந்து சுத்திகரிக்கும் பணியை சிறுநீரகம் செய்கிறது. பீட்ரூட் ஜூஸை அருந்துவதால் சிறுநீரகங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கிறது. சிறுநீர் நன்கு பிரிய உதவுகிறது. 10. பீட்ரூட் ஜூஸை காலையில் தினமும் அருந்துவர்களுக்கு நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்கும் உடல் சக்தி ஏற்படுகிறது. 11. வயது ஏற ஏற மூளை செல்களின் வளர்ச்சி குறைவதால் சிலருக்கு ஞாபக மறதி உண்டாகிறது. பீட்ரூட்டில் மூளை செல்களின் வளர்ச்சியை தூண்டும் சத்துக்கள் அதிகம் உண்டு. எனவே அடிக்கடி பீட்ரூட் ஜூஸை அருந்துவது ஞாபக மறதியை போக்கும். 12. வாரத்திற்கு இருமுறையாவது பீட்ரூட் ஜூஸை அருந்துவர்களுக்கு கல்லீரல் சம்பந்தமான எந்த நோய்களும் வராமல் தடுக்கப்படும். 13. வயதானவர்களை அதிகமாக பாதிக்கும் நோய்களில் ஒன்றான ஆர்த்ரைட்டிஸ் நோயால் உடலில் உள்ள அனைத்து மூட்டுகளிலும் வீக்கம் மற்றும் வலி ஏற்படும். இதற்கு பீட்ரூட் ஜூஸ் ஒரு சிறந்த நிவாரணமாக உள்ளது. 14. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் குறைந்த இரத்த அழுத்த நோயை பீட்ரூட் ஜூஸ் கட்டுப்படுத்தி குறைக்கிறது. 15. நீரிழிவு எனப்படும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பீட்ரூட்டை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்திடுங்கள். இது தவிர பீட்ரூட் சார்ந்த தகவல்கள் வேற ஏதேனும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.